இந்த உலகத்துல எதை பார்த்துமே எனக்கு பயம் இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட ஐயோ பாம்புன்னு பாம்புகளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா பாம்புகள் எல்லோரையுமே பயமுறுத்தக்கூடியது. அந்த பாம்புகளே ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா அது எவ்வளவு பயத்தை உருவாக்கும். அப்படி இந்த உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய 10 பாம்புகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ரெட்டிகுலேட்டட் பைத்தான். ராஜமலை பாம்புன்னு சொல்லப்படுற இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் அதிக அளவு வாழுது. பதிவு செய்யப்பட்ட ரெட்டிகுலேட்டட் பைத்தானின் அதிகபட்ச நீளம் 28.5 அடி வரைக்கும் இருக்குமா. இதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூர்க்கத்தனமான பாம்புகளாக இருந்தாலும் கூட இதுங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் யாரையுமே தேடி போய் கடிக்கிறது இல்லை இதுங்க. இந்த பாம்புகளின் அழகான தோல் காரணமாக இந்த பாம்புகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. 20 ஆண்டுகள் வரைக்கும் வாழும் இந்த பாம்புகள் பார்த்தீங்கன்னா பிறந்த 2 ஆண்டுகள்லேயே இனச்சேர்க்கைக்கு தயாராகுது. அது போக பார்த்தீங்கன்னா பெண் பாம்புகள் 80 முட்டைகள் வரைக்கும் போட்டு அதை 80லிருந்து 90 நாட்கள் வரைக்கும் அடைக்காக்குங்களாம். நம்பர் 2, டைட்டனோபோவா. டைட்டனோபோவாங்கிறது பார்த்தீங்கன்னா 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்ததா சொல்லப்படுற ஒரு பெரிய பாம்பு வகை. பூமியில் வாழ்ந்ததுலேயே இதுதான் பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட சில படிமங்களின் நீளம் 42 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பாம்போட எடை மட்டும் 1133 கிலோ வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாம்போட படிமங்கள் கொலம்பியாவில் இருக்கிற நிலக்கரி சுரங்கம்ல கிடைச்சிருக்கு. அண்ட் டைட்டனோபோவா அப்படிங்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கர வேட்டைக்கார உயிரினமா இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது தன்னோட அதிக நேரத்தை அனகொண்டா மாதிரி தண்ணியிலேயே செலவிட்டு நீர்நிலைக்கு வரும் விலங்குகளை பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுங்களாம். நம்பர் 3, அமிதிஸ்டைன் பைத்தான். இது மலைப்பாம்பு வகையை சேர்ந்தது. இந்த வகை பாம்புகள் பப்புவா நியூகினியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளில் அதிக அளவில் வாழுதுங்க. குட்டியா இருக்கும்போது மரங்கள் மேலேயும் வளர வளர அடர்ந்த மலைக்காடுகள்லையும் ஆறுகள், சதுப்பு நில பகுதிகள், ஓடைகள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குங்க இந்த பாம்புகள். அண்ட் இந்த இன பாம்புகளில் 28 அடி நீளம் இருக்கக்கூடிய பாம்புகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பெண் பாம்புகள் 15 முதல் 30 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. இது போக இந்த இனத்தில் 90 கிலோ எடை இருக்கக்கூடிய பாம்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நம்பர் 4, பிளாக் மாம்பா. இது உலகின் மிக ஆபத்தான மற்றும் மிக நீளமான வகை பாம்பு. ஆப்பிரிக்காவின் விஷமுள்ள பாம்புகள்லேயே நீளமாக வளரக்கூடிய பாம்பு வகை இதுதான். பெரும்பாலும் இதுங்க கருப்பு நிறத்தில் இருந்தாலும் ஆலிவ் பிரவுன், கிரீன், கிரே நிறத்திலையும் இதுங்களை பார்க்க முடியும். இந்த பாம்புகள் 7.2 அடி நீளம் முதல் 8.9 அடி நீளம் வரைக்கும் வளரும். சில வகைகள் பார்த்தீங்கன்னா 13 அடி வரைக்கும் கூட வளருமா. இது அக்ரெசிவ் மற்றும் வேகமாக வளரக்கூடிய பாம்பு வகையை சேர்ந்தது. இதால மணிக்கு 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட போக முடியும். அண்ட் இந்த பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 30 நிமிடத்தில் மனித உடல் கட்டுப்பாட்டை இழக்க துவங்கிடுமா. நம்பர் 5, ஆப்பிரிக்கன் ராக் பைத்தான். பேருக்கேற்ற மாதிரியே இந்த ஆப்பிரிக்கன் ராக் பைத்தான் வகை பாம்புகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவை. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட வகை பாம்புகளில் இதுவும் ஒன்று. இதுங்க 20 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் 1958ஆம் ஆண்டு ரிப்போர்ட் ஒன்றில் கொல்லப்பட்ட ஒரு ஆப்பிரிக்கன் ராக் பைத்தானோட வயிற்றுக்குள்ள 4.9 அடி நீள நைல் நதி முதலை ஒன்று இருந்ததா சொல்லப்படுது. அண்ட் இந்த பாம்புகள் பார்த்தீங்கன்னா சப்சகாரன் பகுதிகளில், அதாவது சகாரா பாலைவனத்துக்கு தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கண்டத்தின் மற்ற பகுதிகளில் தான் அதிக அளவு வாழுதுங்களாம். மான், காட்டுப்பன்றி, கொல்லப்பட்ட கொக்கு மற்றும் சில விலங்குகளை விரும்பி உண்ணுங்களா இந்த பாம்புகள். அது போக பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொல்றதுல இந்த பாம்புகள் ஸ்பெஷலிஸ்டாங்க. நம்பர் 6, போவா கன்ஸ்ட்ரக்டர். இந்த வகை மலைப்பாம்புகள் அதுங்க வாழ்கிற இடத்தை வச்சே பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறத்தை முடிவு பண்ணுங்க. சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்கள் இந்த மாதிரி. இந்த வகை பாம்புகள் பார்த்தீங்கன்னா 13 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. 45 கிலோ வரைக்கும் எடை போடக்கூடியது. இந்த வகை பாம்புகள் காட்டுப்பன்றி, குரங்கு, அணில், எலி, பறவைகள்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. இதுங்களோட வாய்ப்பகுதி ரொம்ப ரொம்ப விரிவாக திறக்கிறதுனால பெரிய சைஸ் இறைகளையும் இதுங்களால சாப்பிட முடியும். நல்ல நீச்சல் திறன் இருந்தாலும் கூட இந்த பாம்புகள் அதிகமாக தரையில் இருக்கிறது தான் விரும்புதுங்களாம். இந்த வகை மலைப்பாம்புகள் முட்டை போட்டு குட்டி போடுது. அதாவது முட்டைகளை தன்னோட உடலுக்குள்ளேயே வச்சு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா குட்டிகளாக போடுது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 60 குட்டிகள் வரைக்கும் போடுமா. நம்பர் 7, ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக். இது ஒரு கட்டுவிரியன் வகை பாம்பு. இந்த வகை பாம்புகள் ரொம்ப நீளமாக எல்லாம் வளராது. ஆனால் இதுங்களோட எடை அதிகமாக இருக்கும். அண்ட் வட அமெரிக்கா கண்டத்தில் அதிகம் காணப்படக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் வகை பாம்புகள் விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்புகளில் அதிக எடை இருக்கக்கூடிய பாம்புன்னு கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்கு. 1964ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட இந்த வகை பாம்பு ஒன்று 7 அடி நீளமும் 15 கிலோ எடையும் இருந்திருக்கு. ஒரு கட்டுவிரியன் பாம்புக்கு இது ரொம்பவே அதிகமான எடை. இந்த பாம்போட ஒரு கடி விஷத்தில் 3 மனிதர்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷக்கடிக்கு மருந்தும் இதே விஷத்துல இருந்து தான் எடுக்கப்படுது. இந்த ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் வகை பாம்புகளோட குட்டிகள் கூட ரொம்ப ஆபத்தானதான். நம்பர் 8, கிரீன் அனகோண்டா. உலகின் மிகப்பெரிய பாம்புகளில் அதிக அளவு பேசப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த அனகோண்டா வகை பாம்புகள் தான். இந்த பிரம்மாண்ட பாம்புகள் 230 கிலோ எடை வரைக்கும் போடக்கூடியது. 28 அடி நீளம் வரைக்கும் வளருமா. அனகோண்டா பாம்புகளுக்கு எந்தவித விஷமுமே கிடையாதான். அது மட்டும் இல்லை, மற்ற மலைப்பாம்பு மாதிரியே தன்னோட இரையை கூர்மையான பற்களால் கவ்வி பிடிச்சு உடலை சுற்றி இறுக்கி மூச்சு திணறலை ஏற்படுத்தி தான் கொள்ளுமா.
இந்த அனகொண்டா பாம்புகள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க கண்டத்தில் தான் அதிக அளவு வாழுதுங்க. இதுங்க தங்களோட பெரும்பாலான நேரத்தை மெதுவாக பாயிற ஓடைகள், ஆறுகள் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் தான் கழிக்குதுங்க. நம்பர் 9 பர்மீஸ் பைத்தான். பர்மீஸ் பைத்தான் வகை பாம்புகள் ஆசியாவில் அதிக அளவு காணப்படக்கூடியது. இந்த வகை பாம்புகள் 90 கிலோ வரைக்கும் எடையும் 25 அடி நீளம் வரையும் வளரக்கூடியது. பிறந்த முதல் சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மரங்களில் தான் பெரும்பாலான நேரத்தை செலவிடுதுங்க. ஆண்டுகள் போக போக தரை மற்றும் தண்ணீரில் அதிக நேரத்தை செலவிட தொடங்குதுங்க. நல்ல நீச்சல் திறன் கொண்ட இந்த பாம்புகள் 30 நிமிடம் வரைக்கும் தண்ணீருக்குள்ள மூச்சு பிடிச்சு படுத்துக்கிற திறன் கொண்டது. சின்ன பறவைகள்லேருந்து ஆடு, பன்றி, மான்கள் மற்றும் முதலைகள் வரைக்கும் வேட்டையாடக்கூடியது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு கண் பார்வை திறன் ரொம்ப குறைவு. ஆனாலும் இதை சுற்றி நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களை அறியக்கூடிய திறன், ஹீட் சென்சார் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப திறமையாக வேட்டையாடுங்களாம். நம்பர் 10 கிங் கோப்ரா. கிங் கோப்ரான்னு அழைக்கப்படுற ராஜநாக பாம்புகள் பெரும்பாலும் ஆசிய கண்டத்தில் தான் வாழுதுங்க. உலகின் மிக நீளமான விஷப்பாம்புகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. பயமறியாத இந்த பாம்புகள் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் துணிஞ்சு சண்டை போடக்கூடியது. ஆனாலும் மனித நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகிறத இதுங்க பெரும்பாலும் தவிர்க்கும் குணம் இருக்கக்கூடியது. மனிதர்கள் கிட்ட இருந்த தேவையில்லாத தொந்தரவுகளை இதுங்க தாங்கிக்காதுங்களாம். அப்படி தொந்தரவு வந்தால் ஆக்ரோஷமாக தாக்கமும் செய்யுங்களாம். இந்த பாம்புகள் 18.7 அடி நீளம் வரைக்கும் வளருமா. ஆண் ராஜநாக பாம்புகள் பெண் பாம்புகளை விடவும் நீளமா இருக்கும். வேறு எந்த பாம்பு இனத்திலையுமே இப்படி ஒரு அம்சம் கிடையாது. மற்ற எல்லா பாம்பு இனத்திலையும் பெண் பாம்புகள் தான் நீளமா இருக்கும். இந்த ராஜநாகத்தோட கடி பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள்ல ஒருத்தரை கொல்லக்கூடியது. அதோட இந்த பாம்போட ஒரு கடியில 20 மனிதர்களை கொல்ல போதுமான விஷயங்கள் அதிக அளவில் இருக்குமா. இது பெரும்பாலும் மற்ற பாம்பு வகைகள், பள்ளி வகைகள், இன்னும் சில பாலூட்டிகளை உணவா சாப்பிடுதுங்க. இந்த ராஜநாகம் இந்தியா, வியட்நாம் மாதிரியான நாடுகளில் பாதுகாக்கப்பட்ட பாம்பு இனமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே இந்த பாம்புகளை நான் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆரம்பியாளர்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.